ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து தேங்காய் போலி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 1.5 கப்பு மைதா எடுத்துக்கலாம். இந்த கப்பில் நான் 1.5 கப்பு எடுத்துக்கிறேன். 1.5 கப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி இன்னும் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அதில் நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. பாருங்க, நல்லா மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஸ்டஃப்பிங் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு வெல்லம் போட்டுக்கிறேன். நான் இந்த கப்பில் 1 கப்பு வெல்லம். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதை வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன கல் தூசிலாம் இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கரையிடும். அது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நான் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெல்லத்தை நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ இதில் ஊற்றிக்கிறேன். நான் கடாயில் ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்குது. 1 கப்பு நான் தேங்காய் துருவி வச்சுக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏலக்காவை தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஏலக்காய் பொடி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். அப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா கட்டியாயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அப்புறமா நம்ம வந்து போலி போட ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு. மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து நம்ம இப்போ போலி செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. நல்லா அப்படி உருட்டி நான் வந்து கவர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து தட்டிக்கலாம். இதை பாருங்கள் மாவு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. இந்தமாரி தட்டிக்கோங்க. ஏதோ ஒரு கவர் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள், இல்லைன்னா இலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மெலிசாக இப்படி இழுத்து நல்லா தட்டி விட்டுருங்க. இப்போ நல்லா தட்டியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம அந்த தேங்காய் வெல்லம்லாம் போட்டு ரெடி பண்ணுமே அந்த பூர்ணத்தை இதில் வச்சுட்டு இப்படி 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 வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இதை இப்படி தட்டிட்டு இந்த பக்கமாக நல்லா திருப்பி விட்டுடுங்க. பொறுமையாக இப்படி தட்டி விடுங்க. எண்ணெய் வேணுனாலும் மறுபடியும் நீங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெயை தடவி இப்படி தட்டி விடுங்க. கையில் ஒட்டாது. பூர்ணம் வெளியில் வராத அளவுக்கு நம்ம தட்டிக்கணும். இதை எவ்வளோ மெலிசாக அழகாக தட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போலியை இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து
நெய் கொஞ்சம் இதில் ஓரங்களில் ஊற்றிக்கலாம், நடுவுலையும் ஊற்றிடலாம். நம்ம நெய் தான் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, எண்ணெயும் ஊற்றி செய்யலாம். இப்போ வந்து இதை வந்து திருப்பி இப்படி போட்டுக்கலாம். நம்ம வீடியோவில் வந்து பருப்பு போலியும் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நம்மளுடைய போலி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். போட்டுக்கலாம். நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே போடுங்க. இப்போ நெய்யை ஊற்றிக்கிறேன் நான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு வச்சிடலாம். நம்மளுடைய போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.